முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன எப்படி கேட்டுப்பிட்டியே? ஆரம்பிங்கப்பா. ஹலோ சம் ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு சம் சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெட்டிங் போட்டோ ஷூட் கொடுமைகள். இது பத்தி தான் கொஞ்சம் விலாவரியா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? சாரி. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இந்த சீன் என்னதான் கொஞ்சம் பார்க்க சீரியஸா இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பு தாங்க வருது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா யாராவது இனிமேல் போட்டோ ஷூட் பண்ணுவீங்களாடா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு சீனு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியல. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஓகே ஓகே, நீங்க கிசி. அது இதையும் சொல்லி என்னடா இப்படி கீழே கமுத்துட்டீங்க? போட்டோ ஷூட் எடுக்கிறங்கிற பேர்ல நிறைய அசம்பாவிதம், உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கு. ஏய், சிங்கிள் சப்போர்ட் உயிரை விட்டுறாத, ஓடி போயிடு. கான்ஃபிடன்ட் இல்லாத பாய்ஸ். கைய கொடு. ஐயோ, எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஒரு போட்டோ ஷூட்டை யாருமே உலகத்திலே பண்ணிருக்க மாட்டாங்க. எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு ஒரு அளவே இல்லை. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்குங்க பார்த்தா தூக்கில மாட்டி தொங்கிருண்டா அப்படின்ற மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படிதான் எடுக்கணும்ன்றது கிடையாது. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? மதி ஓகே, இறங்க போட்டா போ இறங்கி ஓகே. இந்த வீடியோல பார்த்தோம்னா மாப்பிள்ளை பொண்ணையும் சேர்த்து இழுத்து கீழே விழுந்து வாரண மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் அடிப்பட்டு கொஞ்சம் சேதப்பட்டு இருக்கு, உங்களுக்கு எதுவும் அடிப்படல அப்படிங்கும்போது சந்தோஷம் தான். கேமராமேன்லாம் எப்போ எப்படி பேசுவாங்கன்னே தெரியல. சேத்துல உருண்டு போறலுங்க. இதுலயும் ஒரு கிரியேட்டிவிட்டி போட்டோ எடுப்போம். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா. நமக்கு என்ன வருமோ, நம்மளால எது முடியுமோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில பண்ணணும். நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும். அப்படி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி பார்க்கணும். உங்ககிட்ட கேட்டனா இந்த ஸ்ப்ரே இந்த தருணத்துல தேவையா? மாப்பிள்ளை மேல ஸ்ப்ரே அடிச்சா சரி ஓகே, பொண்ணு மேல எதுக்கடா அடிக்கிறீங்க? அந்த மேக்கப்க்கு எவ்வளவு செலவு, அது எவ்வளவு நேரம் உட்காந்து போட்டிருப்பாங்க. நீ பாட்டுக்கு அசராம மூஞ்சல எப்படி ஸ்ப்ரே அடிச்சு வச்சிருக்கிறீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? என்னதான் கன்றாவே அந்த மாப்பிள்ளைக்கு மேக்கப் போட்டிருந்தாலும் அவரோட அழகா போஸ்ட் தராருங்க. அந்த கான்ஃபிடன்ஸ்க்கே நம்ம கை தட்டணும். இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். இந்த காலத்து ஃபேஷன் அப்படின்னா வெரி குட் ஃபேஷன் தான். அழகா இந்த சம்பவத்தோட ஸ்டார்டிங்க பொண்ணோட கண்ணிலே பார்த்துடலாம். அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்களேன். இப்படி ஒரு கன்றாவியான பிராங்கை இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கவே முடியாது மக்களே. கல்யாணத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டாங்களாமா, அப்புறமா மாப்பிள்ளைக்கு ஷாக் கொடுத்து திரும்ப வந்துட்டாங்களாமா.
எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. பால்சாமி வாயில வசம்ப வச்சு தேக்க வாய முடி சும்மா இருக்க மாட்டியா? என்ன மாப்பிள்ளை ரூம்குள்ள போறதுக்கு இவ்ளோ தடுமாறுறாரு? என்னப்பா மாப்பிள வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள. இப்படி பின்னாடி மறைச்சு கொண்டு போறீங்க, தலைமையில வச்சு ஓப்பனா போ மாப்பிள. இப்படியாமட்ட மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்திருக்க மாட்டோம். என்ன மாப்பிள்ளை நீங்க போங்க. உன்னால முடியும். ஸ்டார்ட் மியூசிக். பேச்சுலர்ஸ் பார்ட்டிங்கிற பேரில் இவங்களுக்கு சரக்கும் வாங்கி கொடுத்து ரூமும் போட்டு கொடுத்து இவங்க பண்ற சேட்டையும் தாங்கிட்டு அமைதியாக தாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா குச்சா உங்க அக்கா கல்யாணத்துல குடிக்கணுன்ற ஒரே காரணம் தான் இங்க வந்துருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கத்துக்காது. என்ன இப்படி ஒரு ஆடுறாரு? என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க இவருக்கு. இப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே. டேய் பக்கத்துல பொண்ணு இருக்குடா, என்னடா முத்தம் கொடுக்குறீங்க? ஓ பையனா இது? இப்ப அதுதானடா டாடி ஃபேஷன். பாவம் தீப்பெட்டி இல்லை போல, அதனாலதான் தீபத்துல இருந்து தீய கடன் வாங்கியிருக்காரு போல. அவர் வேலை கரெக்டா இருக்காரு. இப்ப பாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? வெளியில சொன்ன கல்யாணம்னாலே ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும். அதுலயுமே சம்பவம் பண்றாங்கிறதுல நம்ம ஆளுங்க தான். அந்த பொண்ணு மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்? என்னடா இவனை வச்சுட்டு நம்ம என்னடா பண்றது இதுவே தெரியலையே. ஐயோ இவனை வச்சுட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. என்னப்பா இத்தனை ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்க? டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துறதுக்குன்னு போ. பாவம் இவரு குழம்பி போயிட்டாரு போல. இவங்க கழுத்துக்கு போயிட்டு அவர் தலைக்கே திரும்ப அவரே வந்துட்டாரு. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். டேய் ஒன்றுக்கே இங்கே நிறையா பேர் வழி இல்லாமல் இருக்காங்களா? எப்படிரா இதெல்லாம் சாத்தியமாக்குறீங்க? இந்த ஒரு ஷாக்கோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.